திஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இது ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ டக்குன்னு எதாவது கெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஜூஸ் மேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுவே ஒரு மிஷின் இருக்குது, அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மிஷின் வந்து போரோசில்லேருந்து எடுத்துருக்கோம். இது வந்து ஸ்லோவாக பண்ணுறதுனால உங்களுக்கு இதோட ஃப்ரூட்டோட நேச்சுரலான டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும், ஒரு நியூட்ரிஷனும் அப்படியே இருக்கும். இது கம்மியாக வேஸ்ட் பண்ணி நிறையா வந்து உங்களுக்கு ஜூஸ் வந்து மேக் பண்ணி தரும். இப்போ வாங்க அந்த மிஷின் பார்க்கலாம். இதுதான் இந்த மிஷின். இப்போ வாங்க இதை உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ கைஸ், இதுதான் மெயின் மிஷின். இது ரொம்ப சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஒயருக்குமே அவங்க வந்து ஒரு கவர் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப லாங்கான ஒயர்னால நீங்கள் வந்து கொஞ்சம் ஹைட்டான ஸ்விட்ச் பாக்ஸ்லேயும் இல்லை நீங்கள் போடலாம். இதுதான் வந்து இதுக்கு மேலே வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு இந்த மிஷின் யூஸ் பண்ணுறது. இதுக்குள்ளே தான் நீங்கள் இதை அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ஹோல் இருக்கும், இதுக்குள்ளே தான் வந்து நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் போடணும். அண்ட் இதில் வந்து 2 பவுல் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து எம்டி பவுல், இன்னொன்றில் வந்து மெஷர்மெண்ட் இருக்குது. இதில் வந்து 200 ml, 400 ml அண்ட் 600 ml இது 3க்கான மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஜூஸ் கலெக்ட் ஆகும். அண்ட் இன்னொரு பவுலில் வந்து இதோட வேஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸோட வேஸ்ட் வந்து இன்னொரு பவுலில் கலெக்ட் ஆகும். இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குட்டியான ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. இது நல்லா உள்ள வரைக்கும் போய் இது க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஷ் செம்ம யூஸ். கேஸ் இப்போ இதுதான் மெயின் மிஷின். இதில் வந்து இந்த மாதிரி தனியாக ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த கேப் மாதிரி போட்டிருக்கிறது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஜூஸ் உங்களுக்கு வரும். அண்ட் இந்த சைடு ஓப்பனாக இருக்கிறது வந்து அந்த ஃப்ரூட்டோட வேஸ்ட் வந்து இது வெளியே வந்துடும். இங்கே கீழே ஹோல் கொடுத்துருப்பாங்க, இங்கே மேலே ஒரு ராட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுமே நீங்கள் கனெக்ட் பண்ணாதான் இந்த வந்து மிஷின் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து இதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, இங்கே அதுக்கேற்ற ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஹோல் இருக்கும், கீழே கனெக்ட் ஆகி இதில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி நெட்டட் டைப்பில் இருக்கும். இதுதான் வந்து ஜூஸ் வந்து உங்களுக்கு மேக் பண்ணும். இது இதுக்குள்ளேயே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இது இந்த ஹோல் வழியாக இந்த சைடில் வந்தும் இது வந்து கிரைண்ட் பண்ணும். ஸோ கேஸ் இப்போ வந்து இதை நான் லாக் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு இந்த மிஷின் இருக்குது, இதை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே எங்கேயாவது நின்றுட்டு இருந்துச்சுன்னா இந்த ஃப்ரூட்ஸ் வந்து கீழே போயிடும். அண்ட் இது வந்து ஒரு எலக்ட்ரிக் மிஷின்னால நீங்கள் வந்து ஒயர் வந்து ப்ளக்கில் இருந்துகிட்டே தான் இருக்கணும், அப்போ தான் இந்த மிஷின் வந்து ரன் ஆகும். இது ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்காம ஒரு லாங்கான கேபிள் கொடுத்துருக்கனால நீங்கள் வந்து கொஞ்சம் ஹைட்டான பிளேஸில் கூட நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணலாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட். இதோட யூஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட்ஸில் போய் போரோசில்னு டைப் பண்ணுங்கள். இவ்வளோ எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதோ அவ்வளோ சீக்கிரத்தில் இதோட யூஸ் பற்றி நான் வந்து உங்களுக்கு தனி வீடியோவாகவே போடுறேன். இல்லை என்னென்ன ஃப்ரூட்ஸ் பண்ணலாம், இல்லை எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம், இது எல்லாமே அந்த வீடியோஸில் இருக்கும். இதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதில் நான் பின் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா ஹாஸ்னிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னென்ன வீடியோஸ்